Heavenly Father, I just want to give thanks to you for you are good. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி நீ நல்லவரா இருக்கிறதுக்காக நன்றி. And we pray, Holy Spirit, and speak to us, especially in these seasons of uh, election. We pray that you speak to us. பரிசுத்த ஆவியானவரே இந்த தேர்தல் நாட்களிலே எங்களோடு நீர் இடைப்பட்டு பேச வேண்டுமா ஜெபிக்கின்றேன். I pray, Holy Spirit, minister to each and every one of us. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எல்லாருக்கும் நீர் ஊழியம் செய்யத்தக்கதாக ஜெபிக்கின்றேன். And Lord, we know that you are good. ஆண்டவரே நீர் நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். Enable us, Lord, to really understand your heart. ஆண்டவரே உம்முடைய இருதயங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name, Lord, we pray. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே. Amen. Amen. Yeah, this morning I want to share with you something has to do with general principles of national level intercession. தேசத்துக்காக பொதுவாக மன்றாட்டு ஜெபத்துல ஜெபிக்கத்தக்கதான ஒரு விஷயங்களை உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகின்றேன். Especially when you come to the time of elections, and you really எப்போ hope that you are in the level, the authority and power of your prayer is a national level. That is, I feel that you would like to have this kind of authority. நம் எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நாம் தேவ சமூகத்தில் வருகிறோமோ அப்போதெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு உன்னத அனுபவங்கள் நமக்கு தேவன் கொடுக்கிறார். அந்த அதிகாரங்களை தேவன் நமக்கு ராஜாக்கள் ஏற்படுத்துகிற அதிகாரங்களை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். If you think back in the past, what are the items you pray? Probably you will come to a point that you feel that if I'm not focusing on just the needs of our member, the needs of my own personal needs. If in the past I spend more time praying for my nations, probably now I have greater confidence that God is going to do great things. கடவுள் ஜெபித்திருப்போமானால் இப்போது இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு உற்சாகமா இருந்திருக்க கூடும். ஜெப நாட்களிலே நன்றாக ஜெபித்திருக்கலாம் என்று சொல்லி நமக்கு நினைவு கூடும். So I would really want to say that, when we are pastors, we must remember who we are. What is the position God set us in this land? We are not just a pastor of our congregations. We are something greater than that. நாம் இந்த நாட்களிலே நம்ம சற்று நினைத்து பார்ப்போம். நம்ம சாதாரணமான ஒரு மேய்ப்பர்களாக நாம் ஆண்டவர் வைக்கவில்லை. இந்த நாட்களில் நல்ல அதிகாரங்களோடு நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு விசை எண்ணி பார்க்க வேண்டும். You see, in the embassy office, a lot of people, there are many people are working. அதாவது தூதரகங்களிலே பார்க்கும்போது நிறைய ஆட்கள் அங்க பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். Yeah, they are clerk, they are cleaner, they are janitor, they are tea lady, they even have chef. அங்க பலதரப்பட்ட பணிகளை பணியாற்றுகிறதான மனிதர்கள் அந்த தூதரகங்களிலே அவர் பணியாற்றி வருவதை நாம் பார்க்க முடியும். But the ambassador has a very different job, because ஆனால் whatever he do has to do with the kingdom he represent or the nation he represent. ஆனா தூதர்கள் என்று பார்க்கும்போது ஒரு நாட்டுக்காக பரிந்து பேசுகிறவர்கள் என்று பார்க்கும்போது அவருடைய வேலைகள் மிகவும் முக்கியமானவைகளாக காணப்படுகின்றது. Don't be totally distracted by the needs of the people, but always remember you have a greater positions and you have a greater responsibility just to being a pastor. நாம் ஜனங்களுக்காக பரிபிக்கக்கூடியது என்பது மிக முக்கியமானது ஒன்றுதான். ஆனாலும் அவைகளை காட்டிலும் நம்ம சரியான அதிகாரங்களோடு நம்ம பயன்படுத்தப்படுவது அதைவிட சால சிறந்ததா இருக்கிறது. You see, when earthquake happens, everything on your cabinets, everything's on your roof, anything's on your table will be shaken and all fall on the ground. பூமி எதிர்ச்சி ஏற்படும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது உடனே நடக்கும். நாம் இருக்கிற தளங்களிலிருந்து கூரைகளிலிருந்து பக்கத்துல எல்லாமே அசைவு பெறும். அசைந்து அங்கு ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்தும். My friends lives in Taiwan. He say when the earthquake happens, all the cups in her cabinet on her shelf all fall on the ground.
தாய்வான் நாட்டில இப்படி எர்த்குயிக் நடந்த சம்பவத்துல அங்க சமைக்கிற அந்த நபர் மேல அவர் மேல வைத்திருக்கிற அந்த கப்ஸ் தட்டுகள்லாம் மேலே விழுந்தது. You see, you place everything on the table properly, but when earthquake happens, every orders will be shaken. நம்ம எவ்வளவுதான் நேர்த்தியாக பல இடங்களில் நம்ம அடக்கி வைத்திருந்தாலும் ஆனா எர்த்குயிக் வரும்போது எல்லாமே அல்லாடி விடுகிறது, எல்லாமே கீழே விழுந்து நொறுங்கி போகிறது. And your nation is your earth, your bhumi. And once the nation shake, whatever you do in the pastoring, whatever you try to establish in the ministry, all will be shaken, all will be scattered. இதே போலத்தானே நம்முடைய பூமியில் இருக்கிற தேசங்கள் கூட எலெக்ஷன் வந்து ஒரு அசைக்குமானால் நம்ம ஜெபித்த ஜெபங்கள் நம்ம முன்னெடுத்தினதான காரியங்கள் எல்லாம் வீணு விரதமாய் போய்விடும். Now, I'm not saying about elections, but I'm saying about if anything happened to the nations, your whatever you do in the pastoring is going to be shaken. நான் வந்து எலெக்ஷன் மாதிரி சொல்ல, இந்த எலெக்ஷன் குறித்து சில காரியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நம்ம என்னதான் எவ்வளவு நம்ம ஜெபித்திருக்க கூட, எவ்வளவு நம்ம அன்றாடி இருக்க கூட, ஆனா நினைக்கிறபடி தேசம் ஜெயிக்கலன்னு சொன்னா நம்ம ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் வீணு விருதாய் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. So, and very important thing is we must understand that our prayer meetings or our prayer in the church, at which level we are entering. Are we in the national level or we are just a very congregational level? நம் சபை நடத்துகிறதுல ஒன்று நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சியோட ஜெபிக்கின்றோம், ஊக்கமா ஜெபிக்கின்றோம், நம்ம ஜெபங்களானது தேசத்துக்கோடு கடந்து போகிறதா, இல்லை நம்ம சபையோடு நம்ம ஆராதனை எல்லாம் நின்று விடுகிறதா? You see, national level doesn't require 100 people, only we can call it national level. It doesn't நாம் mean 100 people praying is national level. நம்ம எல்லாரும் ஜெபிக்கிற தாகத்தோடு ஜெபிக்கிறவங்க எல்லாம் தேசத்து அளவு அது வருவது கிடையாது. ஆனா நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் தேசத்தை தாண்டி தேசத்துக்காகவே நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. You can have a 10,000 churches, 10,000 members churches praying a local church prayer meeting. இந்த இடத்துல ஒரு 10,000 பேர் கூடி ஜெபிக்கிற ஒரு லோக்கல் சபையை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். அது But you have, நிமித்தமாக தேசம் ஒன்றும் தேசத்தின் அளவு அது போவது கிடையாது. but you can have 3 people or 10 people prayer meeting, but they are praying in the national level. ஆனாலும் 2, 3, 4 பேர் கூடி நம்ம ஜெபிக்கிற போது அந்த ஜெபமானது நம் தேசத்தையே போய் எட்டுகிற அளவு தேசத்தின் எல்லை வரைக்கும் அந்த ஜெபங்கள் கேட்கப்படக்கூடியதாய் மாறுகிறது. The most I would say that the most mistakes happens during elections is the prayer focus only on the election. இங்க அதாவது தேர்தல் நாட்களிலே நடக்கிற குழப்பமான காரியம் என்னவென்று சொன்னால் ஒரு தேர்தலுக்காகவே நம்ம ஜெபிக்கிறது சரியல்ல, முறையும் அல்ல. Because when you focus on your election, you are focused on the result, the temporary result of the election. நீங்க ஜெபிக்கும் போது என்ன பண்ணீங்கன்னா நம்ம தற்சமயமான அந்த தேர்தல் முடிவுக்காக மாத்திரம் நம்ம ஜெபித்து விடுகின்றோம். If the result turns good, you praise the Lord. When the result turns bad, and you question God. தேர்தல் முடிவுகள் வரும்போது தேர்தல் நமக்கு சாதகமாக வந்தால் நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுகிறோம். அந்த தேர்தல் ரிசல்ட் முடிவு சரி வரையில சொன்னா தேவன் மேலே நம்ம கொஞ்சம் கோபம் கொள்கிறவர்களாக, ஏன் ஆண்டவரே இப்படி நடந்தது என்று சொல்லி தேவனையே நோக்கி கேட்கிறவர்களாக நம்ம மாறி விடுகிறோம். That is not the worst one. The worst one is the fire, the passion was driven because of you want the result, follow what you want. இந்த ரிசல்ட் முடிவானது எப்படி இருந்தாக்குதோ அதை நம்ம முழு மனதோட நம்ம அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். Once you don't get what you want, you lost the passion, you stop praying and you done. அதாவது நீங்கள் பொறுமையை நீங்கள் இழந்து விடுவீர்கள் சொன்னால் நீங்கள் கேட்கக்கூடிய காரியத்துல இன்னும் தொடர்ச்சியாக உங்களால கேட்க முடியாது. You see, pastors, we sometimes when the result doesn't follow what we want, the person you dislike being elected in the elections, you know, sometimes we try to spiritualize everything. We try to explain God has a better plan, this and that, you know, but deep in your heart, you know, you lost your focus in that very moment. நீங்கள் தொடர்ந்து அந்த ஒரு சில நபருக்காக நீங்க ஜெபிக்க வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து அவள் வராத பட்சத்துல
நீங்கள் அநேக எண்ணங்கள் உங்கள் சிந்தனையில கொண்டு வந்து ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கிறவராக மாறிவிடுவீர்கள். I acknowledge that God has a higher wisdom. Not every result follows our heart. ஆண்டவர் நம்மை விட அவர் ஞானத்துல சிறந்தவர். எல்லாமே நாம் நினைக்கிறபடியே நடந்துவிட கூடாது, நடந்தும் விடாது. But today I was going to share short message. I'm going to allow everyone to ask question, and I'm going to throw some ideas because this is part one of what I'm going to share. So I pray that this morning that you have some takeaway in your heart, so that you know what to do in the next. I wouldn't say next 1 month to first of June. I'm not saying that, but I say you have get something a takeaway that can really set a new foundation of your prayer. நீங்கள் ஒரு சில காரியங்களை இந்த வேலையில உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுகின்றேன். ஏன்னா தொடர்ந்து அடுத்த 1 மாசம் வரைக்கும் நம்ம இதை ஜூன்ல இருந்து நம்ம விரிவாக பார்க்கக்கூடும். பட் இன்றைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை உங்களுக்கு பேசுகிறேன். நீங்கள் கேட்டு நீங்களும் என்னோட நீங்கள் உரையாடும்படி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். Okay, general principles of national level intercession. First thing we want to touch the aim of national levels intercession. இந்த ஆஹ், இந்த இந்த வேலையில நாம தேசத்தின் அளவு எப்படி நாம மன்றாட்டு ஜெபங்களை ஜெபிப்பது, எப்படி அது முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கின்றோம். Very simple to say this way. Why you want to pray for your nations? What you want to see for your nations? ஒரு சின்ன ஒரு கேள்வி, நாம் தேசத்துக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும்? You know, sometimes we are like going to a clinic. When we see doctor, we tell the doctors, I have running nose, I have coughing. So the doctor will prescribe you a medicine for running nose and coughing. நம்ம சில வேளையில நம்ம சில ஒரு கிளினிக்கோ மருத்துவமனைக்கு போகிறோம்னு வைத்துக் கொள்ளுங்கள். அங்க போன உடனே நம்ம சொல்றோம், டாக்டர் எனக்கு ஜலதோஷம் இருக்குது, எனக்கு சளி வந்துட்டு இருக்குது, அதுக்கு ஏதாவது உதவி செய்ய சொல்லி நம்ம இடத்துல பரிந்து பேசுகிறோம். அவரு கூட நம்ம கேட்டு உடனடியாக ஒரு சிகிச்சை அவர் தர ஆரம்பிக்கிறார். It's totally fine when we pray for our healing in that way, but it's not fine for us when we start to pray for our nations. ஒருவேளை அது நமக்கு ஒரு சாதகமா இருக்கலாம். ஆனா அதே சாதகத்தை நம்ம தேசத்திற்குள்ள நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது. You see, there are times recently, I think this 1-2 years, India announced that they are not going to export onion to other nations, onion and garlic. மற்ற தேசம் நான் நினைக்கிறேன் இந்தியாவானது மற்ற தேசத்திலிருந்து இந்த வெங்காயத்தை பூண்டையும் அநேகமா எதிர்பார்க்க மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள் என்று நம்புகிறேன். So Malaysia suddenly were shortage of onion and garlic, so we had to import from other country. எங்கள் மலேசிய தேசத்துல இந்த பூண்டும் வெங்காயம் குறைவுபட்டு சொன்னால் உடனே நாங்கள் வேறு தேசத்திலிருந்து ஒரு இறக்குமதி செய்ய நாங்கள் முற்படுவோம். Am I going to pray God release India so that they will release onion and garlic to me? ஆண்டவர் இந்திய தேசத்தை தரங்க, இந்திய தேசத்திலிருந்து எனக்கு பூண்டும் வெங்காயம் வரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிப்பதில்லை. You see, sometimes our prayer for nations is like praying for onion and garlic. We just see what is the problem, we just pray for the problem. நம்ம ஒரு சில நேரம் இப்படிதான் நமக்கு இந்த வெங்காயத்துக்காகவும் பூண்டுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அதை தாண்டி நம்ம எதுக்கு ஜெபிக்க வேண்டும் சொல்லி அது முறையாக நம்ம கற்று ஜெபிப்பதில்லை, அதை நம்ம சிந்திப்பதும் இல்லை. So now this round you pray for election. இந்த வேளையில நம்முடைய தேர்தலுக்காக நாம ஜெபிக்க இருக்கின்றோம். Is it the same mentality of praying for garlic and onion? நம்ம எப்படி வெங்காயத்துக்காகவும் பூண்டுக்காகவும் ஜெபிக்கிறோம், அதே ஒரு சிந்தனையோடு நம்ம இந்த தேர்தலுக்காக நம்ம ஜெபிக்க முடியுமா, கூடுமா? Probably you're going to say, no, pastors, because election is so important. The people is going to govern us, so we need to pray for them. நீங்க சொல்லலாம், அதை காட்டிலும் தேசத்துக்காக ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம தேசத்தை ஜெபிக்கும் போது அந்த எம்எல்ஏ எம்பிஎல்ஏக்கள் நம்ம ஆளுகை செய்வார்கள். ஒரு சரியான திறமையான ஒரு நபரை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் சொல்லுவீர்கள். And the First Timothy chapter 2 tell us to pray for the prince, the king, the rulers. முதல் தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் சொல்கிறது, எங்கள் தேசத்துக்காகவும் ராஜாக்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் என்று வார்த்தை சொல்லி இருக்கிறது. You see, I'm going to give you a big the big aim, the purpose, but there are many means. நான் சொல்லுகிற மிகவும் முக்கியமான விஷயங்களை உங்களோட சொல்லுகிறேன். தேர்தலுக்காக இப்படியெல்லாம் ஜெபிக்கணும்,
எதெல்லாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு விரிவாய் சொல்லுகிறேன். So the first one, heal the முதலாவது, land. Heal the land. தேசத்தினுடைய சுகத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Why we need to heal the land? ஏன் நம்ம தேசத்தை ஆரோக்கியமாக்க வேண்டும்? When the land was cursed, when the land was sick, you know, the people on the land will be suffered. எப்போது ஒரு தேசம் சபிக்கப்பட்டு இருக்கிறோமோ, எப்போது தேசம் சுகம் இல்லாமல் இருக்குமோ, அந்த தேசத்துல ஜனங்கள் சுகவீனமா இருப்பார்கள், அந்த ஜனங்கள் நோய்வாய்ப்பட்டு இருப்பார்கள். You know, when the land was oppressed, the land will behave in the wrong way. தேசங்கள் அழுத்தப்படும் போது சரியானபடி அது இயங்கப்படவில்லை என்று சொன்னால், when we say heal the land, it's not only just the soil can plant can grow plants. நம்ம தேசம் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணும்போது வெறும் தாவரங்களும் செடிகளும் மாத்திரம் ஆரோக்கியம் அடைவதில்லை. But it is the land can find her destiny and fulfill her destiny. அந்த தேசம் நம்ம ஜெபிக்க நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அது சரியான முறைப்படி அது பலப்படுகிறது. You see, I have a friend, Pastor Sani from Cambodia. எனக்கு ஒரு நண்பர்கள் சானி கம்போடியாவிலிருந்து ஒரு நண்பர்கள் எனக்கு ரொம்ப பழக்கம். And you know, in the world, the second fastest Christians growing in the world population is in Cambodia. கம்போடியா என்று சொல்கிறது உலகத்திலேயே 2வது இடத்துல கிறிஸ்தவம் வளர்க்கிற தேசமாக அந்த கம்போடியா தேசம் திகழ்ந்து வருகிறது. First one is Iran, second is Cambodia. ஃபர்ஸ்ட் ஈரானும் 2வது கம்போடியாவும் கிறிஸ்தவம் வளர்க்கிற ஒரு நாடுகளாக இன்றைக்கு திகழ்ந்து வருகிறது. So I want to ask Pastor Sanif, why you can grow so fast? நான் அவளுக்கு கேட்பேன், ஏன் நீங்கள் இவ்வளவு வேகமா வளர்கிறீர்கள்? Then he give me this answer. அவர் இப்படி சொல்லுவார். He say, Indo-China have 5 nations. இந்தோ-சைனால 5 தேசங்கள் உண்டு. And 5 nations is like a hand, 5 fingers. அந்த 5 தேசங்களும் இந்த 5 விரல்களுக்கு ஒத்து போல இருக்கிறது. And all has different unique size and purpose. இது 5 விரல்கள் எப்படி வேறுபட்ட விதத்துல வேறுபட்ட சைஸ்ல இருக்கிறதோ அது பற்றி வேறு அந்த 5 தேசங்களும் வேறுபட்ட கோணத்துல வேறுபட்ட முறைமையில தேசங்கள் இருக்கிறது. But our first purpose to be a blessing for Israel, second purpose to the blessing to the whole world. அவர் சொல்ல முதலாவது நம்ம இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது நம்முடைய பிரதான நோக்கம். 2வது நாம் வாழ்கிற தேசம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். So we gathered people in every province, every city to pray unitedly to pray, be a blessing for Israel, be a blessing for whole world. நாங்கள் இந்த 5 தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒன்று கூடி அங்காங்கே ஒரு குழுக்களாக இணைந்து இந்த இஸ்ரேல் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதிகமா ஜெபிக்கிறது உண்டு. And they repent for the bloodshed on the land, and they turn a killing field become a mission field. அந்த இடத்துல அந்த ரத்த சிந்துதல் ஒரு எப்போதுமே யுத்தத்தின் நிமித்தம் போர் நிமித்த ரத்த சிந்துதல் மாறி சாந்தி சமாதானம் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஊக்கமா இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். You see, bingo. First thing he got it right is they want to be a blessing for Israel. முதலாவது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொன்னால் அவங்க இஸ்ரேலுக்காக கண்டிப்பாக ஜெபித்தாக வேண்டும். They recognize their nations is like all the nations is to serve God's chosen nation Israel. ஏன் சொன்னா எப்படி அந்த தேசம் மற்ற தேசங்களில் ஆசீர்வாதமா இருக்கிறதோ அது போல இந்த தேசமானது எல்லா தேசங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் சொல்லி அந்த தேசத்துக்காக நம்ம ஜெபித்தாக வேண்டும். And second thing, they know that they are to be a blessing for all other nations because he is come under the covenant of God has for Abraham. அந்த 2வதாக அது தேசம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் சொன்னா அது தேவனால் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை, ஆபிரகாம் கொடுத்த உடன்படிக்கை அந்த தேசத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். அது நிமித்தமாக உலகம் முழுவதுமாய் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரும். அதனால்தான் அந்த இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறது மிகவும் ஏற்றதாக இருக்கிறது. And I believe there are more destiny about Cambodia, but they just hit the right first and second purpose of their nation. அவங்க எப்படி அந்த முதலும் 2ஆகவும் எப்படி வளர்ந்துகிறதோ அந்த தேசம் அப்படி வளர வேண்டிய சூழ்நிலை இருக்க வேண்டும். And when they start to pray this prayer,
அவங்க எப்போது இப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்களோ, the land resonance, the land respond to their prayer. God started to heal their land. அவங்க ஜெபிக்கிறதான வேளையில அது தேசம் ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி நகரும். அந்த தேசத்துல ஒரு செழிப்பு உண்டாகும். You see, if you are going to pray, India will be the stronger nation in the world, the richest nation in the world, the most prosperous nation in the world. You know, all people like these things to happen to their nation. நம்ம நம்ம இந்தியா தேசமானது எல்லா உலக தேசத்திலும் எல்லா ஆளுமை நிறைந்ததும் செழிப்பாகவும் ஆசீர்வாதமும் பணக்கார நாடாகவும் மாற வேண்டும் என்று சொல்லி இங்க ஜெபிப்பீர்கள் சொன்னால் நிச்சயமா நடக்கும். You see, I mean, that is not referring to the destiny God has for your nation. உங்கள் தேசத்துல கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை யாராலும் தடுத்து விட முடியாது. You see, you know, your nations is like a prophetic nations. You know, yours open to the spiritual realm. Compared to other people in the world, you are very devoted to God. நீங்கள் உண்மையாகவே நீங்கள் ஆண்டவருக்காக மிகவும் வைராக்கிய கொள்ள உள்ளவர்களா இருக்கிறீங்க. ரொம்பவும் ஆத்ம ரீதியில நீங்கள் காணப்படுகிறீர்கள். மற்ற தேசங்களை விட உங்கள் தேசம் வந்து நிச்சயமாகவே கிறிஸ்தவத்துல ரொம்ப வளர்ந்த தேசமாக இருக்கிறது. Enemy knows very well God has created you all very prophetic, very close to deity, very close to spiritual realm. எனக்கு பிசாசானு கூட தேவன் அறிந்திருக்கிறார். எப்படி அந்த பிசாசு முன்னாடி நம் தேசத்தை செழுமைப்படுத்துவது ஆஸ்ரோதிப்பது என்பது சொல்லி தேவன் திட்டவட்டமாக நன்றாகவே அறிந்திருக்கிறார். Not only just you very godly, but you also export a lot of religion to other people, other parts of the world. நீங்கள் மாத்திரம் செழித்தால் மட்டும் போதாது, உங்கள் செழிப்பானது மற்ற தேசங்களில் இருக்கிறதான ஜனங்களை கிறிஸ்துக்குள் நடத்துகிறதாக அது காணப்பட வேண்டும். There are a lot of temple, there are a lot of spiritual things can survive in this land. இந்த இடத்துல அநேக விதமான தொழுகை, அநேக விதமான கோயில்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். அதை தாங்கி உங்கள் தேசம் காணப்படலாம். You see, this will become your nature, but when used by the enemy, it become a curse in your land. இது ஒருவேளை பிசாசால இது உபயோகப்படுத்துமானால் உங்கள் தேசமானது சாபத்தின் தேசமாக மாறிவிடும். You may say that, oh, we Indian, we like to worship everything. நாங்க சொல்ல இந்தியா தேசத்துல சொல்லலாம், நாங்கள் எல்லாத்தையும் வணங்குகிறோம், எல்லாத்தையும் நாங்கள் ஆராதிக்கின்றோம். But don't misunderstand. Actually, God created you very prophetically. ஆண்டவர் உங்களை ஒரு விசேஷித்த விதமாகத்தான் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். You are to pray that God will heal this land and release your destiny, and you will become like a prophet in the world. நீங்கள் உங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் இருக்கிற சாபங்கள் மாறும்படி ஜெபிக்க வேண்டும். நீங்கள் தேசத்துல அநேக தேசங்களுக்கு சென்று ஊழியங்கள் செய்ய வேண்டும். அநேகரை கிறிஸ்துக்குள் நீங்கள் கொண்டு வர வேண்டும். I pray that one day your nation will be a greatest place of house of prayer, the largest population of intercession, not only Christians, but intercessions that can move heaven and earth. நீங்கள் அதிகமான ஒரு ஜனத்தொகை மிகுந்த ஒரு நாடா இருக்கிறதுனால உங்கள் தேசம் நீங்க நன்றாக ஜெபிப்பீர்கள் சொன்னால் நல்ல ஜெபிக்கிற வீராங்கனைகள் உங்கள் தேசத்தில் எழும்புவார்கள். அது நிமித்தமாய் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். So that's why in 2 Chronicles chapter 7 verse 14 says that if my people are called by my name. அதனால்தான் வசனத்துல ஒரு வசனத்தை வாசிக்கின்றோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். When they humble themselves, pray and seek my face. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி turn from their wicked ways, then I will hear from heaven, I'll forgive their sin. The last one say, I will heal their land. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். Have you ever do deliverance, cast out demons? I believe in India this is very common to you. இது எப்பொழுதுமே உங்கள் தேசத்துல இது பொதுவாக இருக்கிறது சொல்லி நம்புகிறீர்களா? ஜெபிக்கிறது அது நிமித்தமா பிசாசு வெளியே போகிறது. You see, when we do deliverance, if let's say the person's very cooperative with us and he or she went through a proper repentance, it's very much easy for us to do deliverance. ஒரு மனுஷன் ஒரு தேவ மனுஷனாகட்டும் ஒரு மனுஷியா இருக்கட்டும், அவங்க தொடர்ந்து மனம் திரும்புவதற்குள்ளாக போய் ஜெபிப்பது என்பது மிகவும் வல்லமை உள்ள
ஒரு ஜெபங்களாக மாறிவிடும். And this is same to a nations. If my people, you very cooperate with God, you really humble yourself, we really pray and seek God's face and turn away from all wickedness to repentance, again one round and deeper repentance, and I pray God is going to deliver you from every idols, every curses, every bondages, and you will be set free and you'll fully grow what the Lord has for you. இங்கே வேத வார்த்தை சொல்லப்பட்டபடியே உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி பொல்லாதவர்களை விட்டு மனம் திரும்பி தேசத்துக்காக நீ ஜெபிப்பீர்கள் சொன்னால் உண்மையாகவே உங்கள் நிமித்தமாய் தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாதமாய் மாறும். And really deep down in my heart, I believe that no demons can resist repentance from a genuine heart. நான் என் இதயத்தின் ஆழத்தில் விசுவாசிக்கிறேன், இப்படி நீ ஜெபிப்பீர்களால் எந்த பிசாசுடைய வல்லமையும் உங்களை மேற்கொள்ளாது. தேவன் உங்கள் தேசத்தை உயர்த்துவது மாத்திரமல்ல, உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். When we are willing to repent, when we're willing to deal with our sin, you know, healing is going to come into your land. நாம உண்மையாகவே பாவத்தை விட்டு மனம் திரும்பி நாம் ஆண்டவர் முகத்தை தேடி நம்ம ஜெபிப்போமானால் அங்கிருந்து தேவனுடைய சுதந்திரம் தேசத்துக்கு கண்டிப்பாய் வரும். So the first things when we come to national intercessions, national level, your focus is not onion and garlic. Our focus is what? Is the land. The land need to be healed. அதாவது நம் தேசத்துக்காக வந்து ஜெபம் பண்ணுவோம் என்ற பட்சத்துல நம்ம பூண்டை போல வெங்காயத்தை போல நாம் அதை சிந்திக்காமல் தேசத்தினுடைய ஆசீர்வாதங்கள் பாழ் நிலங்களுக்காக நாம் ஜெபிப்பது அது நிமித்தமாய் தேசம் ஒரு நன்மையை காணும், ஆசீர்வதிக்கப்படும். You see, that requires seeking his face, meaning that you are not setting prayer items. Let's pray for economy, let's pray for the currency, let's pray for the election, let's pray for the governor of this province. Those are good prayer, but there is something more than that. நாம பொதுவாக நாம் ஜெபிக்கிறது என்ன? நம்ம செழுமைக்காக ஜெபிக்கின்றோம், பைனான்சியலுக்காக ஜெபிக்கின்றோம், ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அது உண்மைதான், நல்லதுதான். ஆனால் கூட தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பது அதை விட மேன்மையான ஒன்று. You can have all this prayer, really. நீங்க இப்படிப்பட்ட எல்லா ஜெபங்களையும் நீங்கள் ஜெபம் செய்யலாம், நல்லதுதான். But the thing is, like, you can have all the prayer items. You can do it. There's nothing wrong with that. But you need to really focus. You need to have this portion of called heal the land. நீங்கள் எல்லா விதமான ஜெப குறிப்பு வைத்து ஜெபிக்கிறது மிகவும் நல்லது, அதில் குறை சொல்ல முடியாது. ஆனா இதை காட்டிலும் தேசத்தினுடைய நன்மைக்காக, தேசத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவது அதை விட சால சிறந்தது. Meaning you are in a journey to spell out what is the destiny of your nation, India. தேசம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அது எதை நோக்கி நம்ம செல்ல வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். We have the destiny of Malaysia. We can tell, we can say straight away. But how about you? எல்லாரும் சொல்லலாம் தேச ஆசீர்வாதத்துக்காக. ஆனா எல்லாரையும் காட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவா நீங்க எப்படி உங்கள் தேசத்தை குறித்து என்ன கொண்டிருக்கிறீர்கள்? Second thing, இரண்டாவது விஷயம் is restoration. அது கட்டப்பட வேண்டும். So in Joel chapter 2, the Old Testament prophet Joel, chapter 2 verse 25 says, I will restore to you the years that the swarming locust has eaten, the hoppers, the destroyer, the cutter, my great army, which I send among you. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்து வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். You see, the words restorations in here, we see that is to restore from the previous times or previous years' destruction. திரும்ப கட்டுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த பதம் இழந்து போன நன்மைகளை மீண்டும் உங்களுக்கு நான் திரும்ப தருவேன் என்பது அது பொருளாக இருக்கிறது. You see, we call that rebuilding the nation.
நாம் அதைத்தான் இந்த சபையை இந்த தேசங்களை கட்டி எழுப்புவது என்பதை நாம் சொல்லுகிறோம். The first layer is heal the land. The second முதலாவது layer, முதலாவது தேசத்தை சுகப்படுத்துவது. but the second layer is the things that build above this land. You have the foundation, then you need to build this nation. இரண்டாவது தேசத்தை கட்டி எழுப்புவது. Recognize what the enemy has done to your nation. நீங்கள் ஒன்று நினைவுபடுத்துங்கள், பிசாசானவன் எந்தபடி உங்கள் தேசத்தை பாழ்படுத்தியிருக்கிறார். What happens to the British colonizations to your nation? பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நிமித்தமாய் உங்கள் தேசம் எப்படி அது அழிக்கப்பட்டது, எப்படி அது உபத்திரவப்பட்டது? What happened to the caste system that destroy your nations? உங்களுடைய மத வாரியாக, அதாவது ஜாதி வாரியாக தேசம் எப்படி சீழ்கட்டு போயிருக்கிறது? What happened to this gender unequal, meanings that the men's are exploiting the women's? What happens to these things? அது மாத்திரம் இல்ல, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிநிகர அந்த சமத்துவம் எப்படி காணப்படுகிறது? The family structure, the difference between the rich and the poor, there are a lot of things need to be rebuilt. பணக்காரர் ஏழை என்ற நிலைகள் எப்படி இருக்கிறது? இது எல்லாம் ஒரு விதத்துல நம் தேசத்தை பாழடிக்கிற ஒரு காரியமாக தான் இருந்து வருகிறது. For certain places like Indochina, they went through civil war, they have killing field, they lost everything, they are in the extreme poverty. இந்த இடத்துல எப்படி சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த உறவுகள் விரிசல் வந்து யுத்த நிமித்தமாய் அநேக இடங்கள் பாதிக்கப்படுகிறது, அது போல. But God want to restore them. God restore their agriculture. God restore their education. God restore their constitutions. One by one, restorations to build up a proper society, a proper nation. அந்த இது நிமித்தமாக கர்த்தர் ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த தேசத்தை கட்டி எழுப்புவது, அது பொருளாதாரத்தில் இருக்கட்டும், படிப்பு இருக்கட்டும், எல்லா விதத்திலும் தேசத்தை கர்த்தர் கட்டி எழுப்பி ஒரு ஆசத்தை நோக்கி நடக்க செய்கிறது. Many people think that this is only the poor country need this kind of prayer. No, there are a lot of rich country, their people are running away from their country. இது அதாவது ஏழ்மையான ஜனங்கள் இருக்கிறாங்க சொல்லி நினைக்கிறோம். இல்ல, நிறைய பணக்காரர்களும் தேசத்தில் இருந்து வருகிறார்கள். The living standard or the living expenses are too high to the extent people just want to run away from their land. அதாவது நல்ல வசதி வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேசங்களை விட்டே அவர்கள் என்ன பண்றாங்க, மற்ற தேசத்துக்கு போய்விடுகிறார்கள். The people are not trusting each other. The family are destroying. The LGBTQ are really destroying the gender, the relationship, the structure. People are just tired and people want to run away. அவங்க இந்த சொந்த பந்தங்கள் நிமித்தமாக சரியாக வளர்ச்சியை நோக்கி வளராத ஒரு காரணத்தினுமாக ஜனங்களுக்கு பயந்து, சொந்தங்களுக்கு பயந்து, உறவுகளுக்கு பயந்து பிற நாடுகளுக்கு அவளுக்கு கடந்து விடுகிறார்கள் வசதி வாய்ப்பாக வாழ்வதற்கு. You may don't find that is real because you just couldn't run away. You had to accept it. But for those people who have money, they want to run away. அவங்க பணம் தேவையா இருக்கிறதுனால தான் அப்படிப்பட்டவர்கள் தேசத்தை விட்டு, ஜனங்களை விட்டு, உறவு விட்டு பணத்தை சம்பாதிப்பதற்காக வெளி தேசத்துக்கு போய் விடுகிறார்கள். Actually, the society has illness. People are not comfortable in the society. உண்மையாக சமுதாயம் என்பது ஒரு ஆசீர்வாதமான சமுதாயமாக இல்லை. அந்த சமுதாயத்தில் அநேக விதமான குறைவுகள், அநேக விதமான போராட்டங்கள் நிச்சயமாய் உண்டு. National building, restorations. It is God's favor upon the land. God is putting everything back. தேசத்தை ஆசீர்வதிப்பது, தேசத்தை கட்டமைப்பது என்பது தேவ சித்தமா இருக்கிறது. எல்லாம் ஒழுக்கமாய் செய்ய வேண்டும் சொல்லி தேவனும் விரும்புகிறார். You see, the church is the answer for the society. இன்னைக்கு விழுந்து போன தேசங்களுக்கு ஆசீர்வாதம் மாறுவதற்கு சபைகள் மிகவும் பொறுப்புள்ளவையாக இருக்கிறது. Because the church is the light of the world. ஏன் சொன்னா இந்த சபைகள் ஒரு ஜீவனுள்ள ஒரு ஆனந்த ஸ்தலமாக இருந்து வருகிறது தேசத்துல. We need to produce good citizens for them to serve the nation. நம் தேசத்தை ஆளுவதற்கு, தேசத்தை நடத்துவதற்கு நல்ல திறமைசாலிகளும் புத்திமான்களையும் நாம் சபையிலிருந்து எழுப்ப வேண்டும். We need to produce people who have
high integrity and character, good characters, and so that they can serve the nation like Joseph, like Daniel, like Mordecai, like Queen Esther. சமுதாயத்துல நம்ம நல்ல திறமைசாலியான நல்ல பொறுப்புள்ள மனிதர்கள் போல, டேனியல் போல, யோசேப்பை போல, எஸ்தரை போல, நல்ல மொர்தெகாய் போல நல்ல ஒரு ஊழியர்களை சபையிலிருந்து எழுப்பி தேசத்துக்கு ஆளுகை செய்யும்படி நாம் அனுப்ப வேண்டும். We need to pray together with the governor. We need to pray together with those elected people so that they will be supported by spiritual prayer so that they can withstand all the occults, all the witchcraft that come against them in the government. நாம் இந்திய தேசத்தில் இருக்கிறதான அதாவது தலைவர்கள், பொலிட்டிக்கல் தலைவர்களுக்காக அவளோடு சேர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதாவது செய்வினைகள், மாயமானங்கள், இப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் விடுதலையாகத்தக்கதாக அவளோடு இணைந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவளை ஆஸ்வதிக்கிறார். கர்த்தர் தேசத்துல ஒரு நன்மையை கர்த்தர் கொண்டு வருகிறார். You can pray as much as you like in the church. The government won't change until you send someone in the government. நீங்கள் சபையில ஊக்கமாக ஜெபிக்க முடியும், ஊக்கமாக ஜெபிக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்க சபையிலிருந்து யாராகிலும் ஒருவர் தேசத்துக்காக அனுப்பி கொடுங்கள். அவர் தேசத்தை சரியானபடி நடத்தட்டும். First one is the foundation, heal the land. Second is the structure, restoration. முதலாவது தேசத்தை சுகப்படுத்துவது முதல் பாயிண்ட். இரண்டாவதாக தேசத்தை கட்டி எழுப்புவது. But the third one is worship. First, the freedom of worship the one true God. மூன்றாவது ஆண்டவரிடத்துல பொதுவாக ஆராதனை செய்வது. Some nations, they don't have the freedom to worship God. They have to hide somewhere just to worship God. ஒரு சில தேசங்கள் இது ஜெபிப்பதற்கு விடுவதில்லை, ஜெபிக்க அனுமதிப்பதில்லை. But Psalms 32 verse 12 tell us, blessed is the nation whose God is the Lord, and the people whom he has chosen as his heritage. சங்கீதம் 32 அதிகாரம் 12வது வசனம் எப்படி சொல்லுகிறது? நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். You see, the first things when we pray is the freedom. The freedom is able to worship God without experiencing persecution or restriction. Sir, 1 minute. I change the word of God. Just I want to read 33:12. Okay, sure. Psalms. Okay. 33 அதிகாரம் 12 வசனம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. Okay, so yeah. First thing when we pray, when it's come to worship, we want to pray that this country, these places has a freedom to worship one true God without being persecuted or being restricted. நாம் இந்த தேசத்தை, இந்த ஆராதனை முறையில நம் தேசத்தை நாம ஜெபிக்க வேண்டும். எந்த விதமான சட்டங்கள், திட்டங்கள் நம் தேசத்தை தொந்தரவுபடுத்தாதபடிக்கு ஆண்டவர் சமாதானமா இது நடத்தப்பட வேண்டும் சொல்லி நாம் முதலாவது தேசத்தை நன்மைக்காக ஜெபிக்க வேண்டும். But never stop there. Never stop there. You see, sometimes we have the idea that we want to pray until our nation become a Christian nation. Yeah, you can have set that goal. Totally fine. நீங்கள் ஒன்று நினைக்கலாம், நம் தேசம் ஒரு கிறிஸ்துவ தேசமா மாற வேண்டும் என்பதை நீங்கள் நோக்கமா ஜெபிக்கலாம். அதில் எந்த ஒரு தவறுதலும் நிச்சயமா இல்லை. If your official can declare that your nation is a Christian nation, I bless you. I congratulate you. உங்கள் தேசத்தில் இருக்கிற முக்கியமான தலைவர் ஒருவர் நம் தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசம் என்பது சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள் சொன்னால், நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். நான் சந்தோஷமாய் மனநிறைவோடு நான் பெருமிதம் கொள்ளுகிறேன். Because the governor, the king, the ruler, their declaration really open heavens for God to work in the land. அப்படி சொல்லுவார்களேயானால் கண்டிப்பாகவே தேவன் வானத்திலிருந்து பூமிக்கு நன்மை செய்திருக்கிறார் என்பது அது அர்த்தமா இருக்கிறது. But if we haven't reached that stage, there's one thing we must pursue. That is our land, our nations become the dwelling place of our Lord. அப்படி நம் தேசம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற தேசம் ஆரம்பிச்சு சொன்னால் ஆண்டவர் இங்கேயே வசிக்கிற ஒரு ஸ்தலமாக ஆண்டவர் அதை மாற்றி விடுவார். And you can do it even before your nation declare is a Christian nation. நீங்கள் அதை செய்யலாம். உங்கள் தலைவர்கள் தேசம் கிறிஸ்தவ தேசம் என்று சொல்றது முன்பாகவே
இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஜெபிக்கலாம். I start from myself. I'm a worshiper. I start from my family. My house is the house of prayer. I start from my church. My church is a prayer tower. You see, I start from the unity of the churches in the city. Say, this city worship God. You see, we can expand layer by layer, but the focus thing is we want to make every places become a dwelling place of our Lord. நாம் ஒன்று காரியத்தை நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும். நான் தேசத்துக்கு என் நிமித்தமாக நான் ஆராதிக்க போகிறேன், தேசத்துக்கு நல்ல ஊழியத்தை செய்ய போகிறேன், என் குடும்பத்துக்கு நான் சாட்சியா இருக்க போகிறேன்னு சொல்லி இந்த தேசத்தை நான் கட்டி எழுப்ப போகிறேன் என்று சொல்லி உணர்வோடு நம்ம ஜெபிப்போமானால், அப்படிப்பட்ட உணர்வு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கு உண்டாயிருக்குமானால், ஆண்டவர் வசிக்கிற ஒரு ஸ்தலமாகவே கர்த்தர் தேசத்தை மாற்றி விடுவார். Very important prayer for national level. We need to worship. We really need to welcome God that dwell in the midst of us. உண்மையாகவே நம் தேசம் முழுவதுமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மத்துல வந்து அவர் வாசப்படுகிறவராக இருப்பார். இந்த தேசத்தை அவர் நடத்துகிறவராக இருப்பார். You see, the prayer of repentance is good, and the prayer for restoration is good. But the one of the highest aim we are asking God to do for us is your presence with us, like Moses asked God, without you, your presence, don't lead us to anywhere. எல்லாமே ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படுவது, தேவசித்தம் நிறைவேற்றப்படுவது எல்லாம் நல்லது தான். ஆனா அதை விட மோசே இடத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே உங்க சமூகம் என் முன்பாக வேண்டும், போக வேண்டும் என்று சொல்லி அவன் மோசே ஜெபிக்கிற நிமித்தமாக நாம கூட ஜெபிக்கலாம். இந்த தேசத்துல தேவ சமூகம் கடந்து போக வேண்டும், முன்பாக நமக்கு முன்பாக தேவ சமூகம் நம்ம நடத்த வேண்டும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். So that is so important. When we pray, God be the God of our nation. நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம் தேசத்துடைய ஆண்டவராகத்தான் இருக்கிறார். And that requires operation of our altar. I will speak to you in the second part. அடுத்த முறை நான் இரண்டாவது பகுதியாக உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். Why we don't call prayer meeting? Why we call prayer altar? There's a reason. நாம் ஏன் ஜெப கூடுகை என்று சொல்லாம ஜெப பீடம், பலிபீடம் என்று நாம சொல்லுகிறோம்? Honestly tell you, the pagans, the people who worship other gods, know this better than Christians. ஏதாவது அந்நியர்கள், மற்ற மதங்களை சார்ந்து நடத்துகிறவர்கள் இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களா இருக்கிறார்கள். Because altar is the key of connecting the land with the deity, connecting the land with God. பலிபீடம் என்பது நம்மையும் ஆண்டவரையும் ஒன்று சேர வைக்கிறதான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. Number 4, very important things, the national levels intercession, that one of the very important land. It is the right alignment, that is to become a sheep nation. அதாவது நான்காவதாக இந்த தேசத்துல ஜெபம் என்னமோ சொல்லும்போது அது சரி பார்க்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. You see, Jesus, when he mentioned about separating nations separating the sheep from the goats, the way he separates people groups or nations is by their relationship or their way of treating his firstborn son, Israel, as a guideline. அதாவது நம்ம ஒரு நிகழ்வை வேதத்துல வாசிக்கிறோம். செம்மாரி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் எப்படி ஆண்டவர் தனித்தனியாக பிரித்து விடுகிறாரோ, அதே போல இந்த நம்மை கூட ஆண்டவர் பிரிக்கிற தேவனாக இருக்கிறார். வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் எப்படி பிரித்ததோ அது போல நம்மையும் அவருடைய ஜனங்களையும் பிரிக்கிற நிகழ்வை நாம் பார்க்கக்கூடும். Nowadays, when the war broke out in last year, October 7, when the Hamas attacked Israel and Israel have a fire back, I mean, the whole world start to come against Israel instead. கடந்த ஒரு 4-5 மாதத்துக்கு முன்பாக அக்டோபர் 7 அந்த யுத்தம் ஆரம்பிச்சது. தாலிபான்கள் இஸ்ரேலை தாக்கினார்கள். அந்த நாளிலிருந்து இஸ்ரவேலும் அவளை தாக்கி இந்த யுத்தங்கள் இன்றைய வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. It's very hard to imagine the logic when Israel was attacked by Hamas on the October of 7 last year, and they themselves becomes the target of many nations, including United Nations.
அது மாத்திரமல்ல, எப்பொழுது அந்த இஸ்ரவேலை தாக்க அவர் ஆரம்பித்தார்களோ, இஸ்ரவேலை மாத்திரமல்ல மற்ற தேசங்களுடைய பகையை அவர் தேடிக்கொண்டார்கள். ஈவன் அமெரிக்க தேசம் கூட அதுக்கு எதிராக செயல்படுகிறதை நாம் இன்று பார்க்க முடியும். Many people, we have come to the place that we cannot sit on the fence. நம்ம பார்க்கும்போது நம்ம ஜனங்களோடு உட்கார்ந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட விரோதிகள் நமக்கு இருக்கிறார்கள். We have to choose side. Are you for Israel or you are against Israel? நாம ஒரு காரியம் செய்யலாம். இஸ்ரேலுக்கு நம்ம சாதகமா இருக்கிறோமா, இல்ல இஸ்ரேலுக்கு விரோதமாய் நம்ம செயல்படுகிறோமா என்பதை. Here I want to make it clear, we are standing with the spiritual Israel. நாம இன்றைக்கு யார் பக்கம் இருக்கிறோம் சொன்னா, ஆவிக்குரிய இஸ்ரவேலோடு நாம சப்போர்ட்டவா நிக்கிறோம். The Israel that God has raised up, the Israel God has destined, the Israel that God is preparing. ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதித்திருக்கிறார். இஸ்ரவேலை கர்த்தர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலை தான் எடுத்து கர்த்தர் பயன்படுத்த போகிறார். We cannot side with the political Israel because the governments, the prime ministers will change when the election happens. அதாவது இப்ப நம்ம பார்க்கிற கவர்மெண்ட் அல்ல, ஆத்மீக ரீதியா பார்க்கிற கவர்மெண்டோடு தான் இஸ்ரேல் கவர்மெண்ட் தான் நிற்க வேண்டும். சில இப்ப இருக்கிற இந்த மத ரீதியா இருக்கிறதான கவர்மெண்டோடு நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. And we cannot understand everything because we are not in that land. We don't know everything the government's doing. It can be good, it can be evil. I mean, we just don't know. நாம எதையும் நம்ம நன்றாக புரிந்து கொள்ள முடியாது. அந்த கவர்மெண்ட் இப்ப நன்றா செய்யறார்களா இல்ல எதிர்ப்பா செய்கிறார்களா சொல்லி ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாது. காரணம் அந்த தேசத்துல நம்ம இல்ல. இரண்டாவது தேவ திட்ட செயல்கள் கூட நமக்கு அறிந்து கொள்ள முடியாது. But the spiritual Israel, everything based on the prophecy of God in the Bible. ஆனா ஆவிக்குரிய இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய தேசம் இந்த வேத வசனங்கள் ஒத்து போகிறதா இருக்கிறது. வேதத்தினுடைய திருகதர்சி நிறைவேற்றுதலாக அந்த தேசம் இன்றைக்கு இருந்து வருகிறது. We stand with Israel because the Holy Scripture says so. ஏன் சொன்னால் அது பரிசுத்த வேதாகம் எது சொல்கிறதோ அந்த தேசம் அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஒத்து போகிறதா இருக்கிறது. But the issue now, if let's say our nations are come against Israel, cursing Israel, or even attack Israel, we are in deep trouble. ஒன்று நம்ம நினைத்துக் கொள்ளலாம், நம்முடைய தேசம் இப்ப நீ நான் வாழ்ந்து கொண்ட தேசம் ஒருவேளை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்புவோம்னு சொன்னால் நம் பெரிய ஒரு தொந்தரவுக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம் என்பது அர்த்தம். We never want our nations send armies, send troops to go and fight Israel because that will bring us in the big trouble that because we are against God. ஏன் சொன்னா நம்முடைய தேசம் ஒரு இராணுவத்தையோ இல்ல ஆயுதங்களையோ அந்த தேசத்தை அனுப்பி அதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்பினால் அது நமக்கு விரோதமாய் நடக்கும். காரணம் நம்ம தேவனோடு யுத்தம் செய்வதற்கு சமம். And this prayer is not prayer last night. You had to pray many years ago, starting for many years until that day happens. இது இன்றைக்கு நேற்று நடக்கிறதல்ல. இது பல நாட்கள் தொடர்ந்து ஜெபிக்கிற நிமித்தமாய் பல காரியங்களை செய்தது நிமித்தமாய் இந்த சண்டைகள் யுத்தங்கள் இன்றைக்கு நடந்து வருகிறது. And you need to pray with authority. Gather the elders, gather the representative. Maybe started from your city, then to your province, then to all the province. Stand together, pray in the common statement. நாம் ஒன்று காரியம் செய்ய வேண்டும். தேசத்துக்காக இஸ்ரேல் தேசத்துக்கு ஜெபிக்க வேண்டும் சொன்னால் உங்களுக்கு மேற்பட்ட அதிகாரம் உள்ளவர்களை அதாவது நல்ல ஜெபிக்கிற வீரர்களை முக்கியமானவர்களை சேர்த்து கொண்டு இந்த தேசத்துக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். You see, among us there are different pastors. Some pastors are very well respect. People know you and people listen to you. Some pastors you are new. Some pastors are lesser influence. But I want to say that let's put all this effort together. இங்கு ஒரு சில ஊழியக்காரர்கள் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். ஏன் சொன்னால் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அது ஜனங்கள் கேட்பார்கள். ஏன்னா உங்கள் தேசத்தில் அவ்வளவு ஒரு எல்லாராலும் அங்கீகரிக்கப்படுகிற ஊழியக்காரா இருக்கிறீங்க. ஒரு சிலர் புதிதா இருக்கிறீங்க. சோ இவர்களை எல்லாம் உருவகப்படுத்தி ஜனங்களை கூட்டி இந்த தேசத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். If you are pastors of great influence, you are elder amongst the pastors, gather the people, stand together and pray, represents the city. This is something you can do.
நீங்கள் உங்களில பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்கள், அறிமுகமான எல்லாருக்கும் தெரிந்த ஊழியக்காரர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், அவரை அழைத்து, ஜனங்களை அழைத்து ஒன்று கூடி விசுவாசிகளாகி நீங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது உண்மையாகவே பெரிய மாற்றம் தேசத்துல கர்த்தர் கொண்டு வருவார். We have 3 to 4 province. Now we have in Karnataka, Andhra Pradesh. We have this Tamil Nadu. Now we even have Pondicherry, and you see, gather those pastors one day together, make a collective prayer, united prayer, and declaration that you are representing 4 states or 4 provinces to make declaration. உங்கள் தேசத்துல 4 விதமான மாநிலங்கள் இருக்கிறது. தமிழகம் இருக்கிறது, கேரளா இருக்கிறது, ஆந்திரா இருக்கிறது, பாண்டிச்சேரி இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த 4 மாநிலங்களில் இருக்கிறதான தேவ ஊழியர்களை வரவழைத்து நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த தேசத்தின் நன்மைக்காக ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே கர்த்தர் பெரிய மாற்றங்களை உங்கள் தேசத்திலே கர்த்தர் கொண்டு வருவார். I don't know whether we already have Kalara as in the midst of us, but maybe I lost track already. So, but I really want to pray. I want to pray that India, you will not be a goat nation. You will be a sheep nation. You stand for Israel. நீங்கள் எல்லாரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனங்கள். இந்த இந்திய தேசம் என்பது ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசம். ஸோ எல்லாரும் இணைந்து இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். The next one I want to address is okay, this is very practical, that I want you all to have a very good attention of what I'm going to share. இது கூட நமக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியா இருக்கிறது. இதை கூட நம்ம கொஞ்சம் ஆழமாய் நம்ம கலந்தாலோசித்து நம்ம செய்வோம். You see, in Africa, there's a lot of witchcraft and also satanic activity. ஆப்பிரிக்கா என்ற தேசத்துல அநேக விதமான மந்திரங்கள், மாந்திரங்கள், செய்வினைகள் செய்கிறவர்கள் இந்த ஆப்பிரிக்காவிலே நிறைந்திருக்கிறார்கள். So I believe in many nations there is, but in Africa there's a lot, because they are worshiping Satan. They are using voodoo as their witchcraft, all sort of things. அநேக தேசங்களிலே இந்த செய்வினைகள், மந்திரங்கள் உண்டு. ஆனா குறிப்பா இந்த ஆப்பிரிக்கா தேசத்துல ரொம்ப அதிகமான ஒரு சக்தி வாய்ந்த விச்கிராப்ட்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள். அதுல சைத்தான் ரொம்ப அதிகமா செயல்படுகிற ஒரு தேசமாய் அந்த ஆப்பிரிக்கா தேசம் இருக்கிறது. So their priests or their witch, they can come out from their body, they can fly everywhere. அந்த உடலிலிருந்து வருகிற அந்த ஆவியானது எல்லா இடத்திலும் சுற்றுகிறதான ஒரு வல்லமை படைத்த ஒரு ஆவியாக அந்த தேசத்துல இருக்கிறது. One day this witch was flying and want to attack the church. ஒரு நாள் இப்படிப்பட்ட அந்த அசுத்த ஆவிகள் சுற்றி உலாவுகிறதான இந்த ஆவிகள் ஒரு நாள் சபையை தாக்க அது முற்படுகிறது. And the church was praying earnestly and fighting this spiritual warfare. இந்த தருணத்துல அந்த சபையானது இப்படிப்பட்ட ஆவிகளுக்காக விரோதமாய் எழும்பி ஊக்கமாக ஜெபித்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். And they pray, and the Lord says that I'm going to bring the enemy before you, and you have to help him and do deliverance over this person. பிசாசை முன்பாக கொண்டு வருகிறேன், அவன் முன்பாக நீங்கள் எல்லாம் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி ஆவியானவர் அந்த சபைக்கு உணர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார். So when the pastor hear what the Lord say to him, he opened his eye during the prayer. He saw a man falling in front of him. அவர் அந்த ஊழியக்காரர்கள் கண்ணை திறந்து அப்படி பார்க்கிறதா வேளையில ஒரு அசுத்த ஆவி மேலிருந்து கீழே தொப் என்று விழுகிறதை அவர் அதை பார்த்தார். And who is this person? It is the witch that fly in the air. The angel capture him and throw him in the prayer meeting. யார் இது நம்புறன்னு சொன்னால், எப்படி அந்த வானமண்டலத்தில் உலாவி கொண்டிருந்த அந்த அசுத்த ஆவியானவர் அதை பிடித்து அது சபைக்கு கீழே கொண்டு வந்து அதை தள்ளி இருக்கிறார். Can you imagine? He fly in the air, but angel caught him and throw him in the prayer meeting. பாருங்க, அவன் எல்லாமே சுற்றி உலாவி கொண்டிருக்கிறதான ஒரு ஆற்றல் வல்லமை படைத்த ஒரு பிசாசு தேவ தூதர்களை பிடித்து தேவ சமூகத்துல கொண்டு வந்து சபைக்கு முன்பாக அவனை தள்ள பண்ணி இருக்கிறார்கள். Yeah, after many deliverance, this person was saved, and this person has become a pastor's ministering.
அவர் அப்படி கடைசியாக அவர் ரட்சிக்கப்பட்டு அந்த நபர் ஆண்டு ஊழியர்களை இன்றைக்கு செய்து வருகிறார்கள். And this is the thing that he shared to the pastors, to the churches, what is happened in the spiritual realm. இவர் ஒரு நாள் அவர் சபையில அவர் ஊழியத்துல சொல்லிக்கொண்டார், எப்படி அவருடைய வாழ்க்கையில் நடந்தது, அந்த போராட எப்படி அவன் மேற்கொண்டான், எப்படி விடுதலையாக்கப்பட சொல்லி ஒரு முறை சாட்சியாக அவர் பிரசங்கித்த சாட்சி பகிர்ந்து கொண்டிருந்தார். He said that all the witch, the demonic spirit, are in the second heavens. They built something like a rock, like a ceiling of a rock, to stop the prayer of Christian reaching high. அவன் ஒரு நாள் இப்படி சொல்லிக் கொண்டிருந்ததை பார்த்தோம். இன்னைக்கு அதாவது 2வது வானம் என்று சொல்லக்கூடியதான அந்த பரலோக கிட்டத்தட்ட மேல அதுல ஒரு பெரிய பாறை போல ஒரு சுவர், மதில் சுவரை கட்டியிருப்பதாகவும், கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒன்றும் தேவ சமூகத்துல போய் எட்டாதபடிக்கு அது தடையா இருக்கிறதும் அவன் கண்டதாகவும் அன்னைக்கு ஒரு சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தார். But he said all prayer appears like smoke, like incense, rising up to heaven. அந்த ஜெபங்கள் எப்படி ஜெப தூபங்களாக அது தேவ சமூகத்தை நோக்கி போகிறதாக இந்த பாதிக்கப்பட்ட நபர் அன்றைக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். I think in India, this is very easy to understand. When you pray, whether the people of Indians, when they pray, they take a fire, you know, the charcoal, and they put incense. There are all smokes everywhere. இந்தியா ஜனம் இருக்கிறவங்களுக்கு நன்றாக தெரியும். இது சாம்பிராணி நீங்க என்ன செய்வீங்க, ஒரு பாத்திரத்துல போட்டு அதை சூடுபடுத்துவீர்கள். அந்த சாம்பிராணி அப்படி புகையா அது எழும்பி அப்படியே மேலே போகும். Even this morning, very early morning, I come up from my house. I want to come to church. The restaurant in my next door, just the lower story, the next door, they make all the smokes. They make all the smokes in their prayer. நான் கூட இறங்கி இந்த ஜெபத்துக்கு வருவதா வேலையில என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிறதான ஜனங்கள் கூட இப்படிப்பட்டதான தூப வர்க்கத்தை போட்டு சாம்பிராணி போட்டு அங்க அந்த வர்ஷிப்பை நடத்தி கொண்டிருந்தார்கள், அந்த ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார்கள். So listen carefully. That he say the first time of prayer like smoke, but it's a very weak prayer. And there's a lot of sin is not dealt with. இந்த புகை போல கிளம்பு வருகிறதான ஜபம் அப்படி வல்லமையுள்ள ஜபமாக இல்லை, அது வல்லமை குறைந்த ஒரு ஜபமாகத்தான் இருக்கிறது. And the ego will be blown away, disappearing in the air, meaning that they pray, there are smokes, but they just disappear after a while. ஏன் சொன்னா அது புகை போல இங்கு அங்கமாய் அலைகிறது, கடைசியாக அந்த புகையோடு காற்றோடு கலந்து அது ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. They won't bother of this type of prayer. If a Christian live in sin, let them pray, but their prayer is just a smoke, just disappear just after a while. ஒரு சில கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் ஜெபிக்கிறார்கள். அவர் ஜெபித்த பிற்பாடு அவர் ஜெபங்கள் எல்லாம் இப்படி புகை போல எழும்பி அது ஒன்றுமே இல்லாமல் காற்றில் கலந்து ஒன்றுமே போய்விடுவது போல காணப்படுகிறது. We like to encourage our people to pray, but let us ask a simple question: is their prayer effective? நாம மக்களை ஜெபிக்க வைப்பது ரொம்பவும் நல்லது. ஆனா ஒரு காரியத்தை கேட்க வேண்டும், அவர் ஜெபிக்கிறதுல வல்லமை இருக்கிறதா, ஜெபத்துல வல்லமை இருக்கிறதா சொல்லி நம்ம ஜெபிக்கிறவளை நாம் கேட்க வேண்டும். Or their prayer is just a temporary smoke, just after a while disappeared. இல்ல அவங்க ஜெபம் ஒரு புகையை போல சட்டென்று எழும்பி சட்டென்று மறைந்து போகிற ஒரு புகை போல இருக்கிறதா? Do you ask them to repent before they pray? Because if you are not asking them to repent before their prayer is just a smoke. It's disappeared after a while. ஒரு காரியத்தை அவளை கேட்க வேண்டும், நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக மனம் திரும்புதலுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா, உங்கள் பாவங்கள் மாறுவதற்கு மனம் திரும்பி உண்மையாக ஜெபிக்கிறாள் சொல்லி ஒரு கேள்வியை நாம் அவளிடத்துல கேட்க வேண்டும். How about the prayer in our prayer meeting? எப்படி நம்ம ஜெப கூட்டத்தில் எப்படி நம்ம ஜெபிக்கின்றோம்? If we don't deal with sins, you can have 2 hours prayer, but it's just disappeared after those 2 hours. நீங்கள் 2 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கலாம், ஆனா அந்த ஜெபம் சரி வர இல்லை சொன்னா அந்த 2 மணி நேரம் வீணாய் போய்விடும். அது எந்த விதமான வல்லமை இருக்காது, புகை போல அது சட்டென்று மறைந்து போகும். Now the second level of prayer is the prayer that the smoke rises high but not penetrating the darkness ceiling in the second heaven.
இரண்டாவது இது புகையானது புகை போல எழும்புகிறது. ஆனாலும் அந்த புகையில எந்த ஒரு எதையும் பாழ்படுத்தாமல் அதை அதாவது தொந்தரவு செய்யாம எஃபெக்ட் ஆகாம அது அப்படியே மேல தேவ சமூகத்துல போகிற ஒரு நிகழ்வா இருக்கிறது. This prayer a little bit better because it stick there, feel the atmosphere. It is a purified intercession. There are a lot of repentance. அந்த ஜெபம் உண்மையான ஒரு ஜெபம். அது மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு ஜெபம். அந்த அந்த ஜெபமானது எல்லாவற்றையும் வான மண்டலத்தையும் பிளந்து கொண்டு அது மேல் நோக்கி போகிறது. இந்த ஜெபம் வந்து ஃபர்ஸ்ட் ஜெபித்த ஜெபங்களை விட இது சற்று மேன்மையானது. You may ask why? Because this prayer is lack of faith. They sometimes not knowing, they are not confident, they don't have faith of what they are doing as they pray. இது எப்படி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சொன்னா, அதை பார்ப்பதற்கு நம்ம சரிவர தெரியாது. ஆனா கூட எல்லாருக்கும் மறைத்து அது செய்கையை அது அழகாய் கொண்டு போய் அதுக்கு தடைகளை தாண்டி அது மேலே போகும். Many old Christians know what to pray. What is good prayer? They know how to pray good prayer, but they don't believe in their prayer. நிறைய பேருக்கு தெரியும் எப்படி நன்றாக ஜெபிக்கிறது என்று சொல்லி நன்றாக தெரியும். ஆனா அவங்க ஜெபிக்கிறது எப்படிப்பட்ட ஜெபம் ஜெபிச்சிருக்கல சொல்லி அவங்களுக்கு நிச்சயமா தெரியாது. Many pastors really know how to pray, but they don't insist the prayer must get through. ஆனா நிறைய பேர் அழகா ஜெபிப்பார்கள், அற்புதமா ஜெபிப்பார்கள். ஆனா ஜெபித்த பிற்பாடு அவர் எப்படிப்பட்ட ஜெபத்தை ஜெபிச்சிருக்கிறார் சொல்லி அவர் நிச்சயமாய் அறியாது இருப்பார்கள். You pray for healing, but you never insist, you never expect that the person will be healed. நீங்கள் சுகத்துக்காக ஜெபம் பண்ணியிருப்பீர்கள், ஆனா அவன் சுகம் அடைவான் என்பதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். You see the smoke reaching high, but blocked by the principality in the air. இந்த புகையானது மேலே அப்படியே கிளம்பி போகிறது. ஆனா வானவில் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் நிமித்தமாய் அது தடை செய்யப்பட்டு அது நிறுத்திவிடப்படுகிறது. You see, God is going to do great things, but He required you to believe in what you pray, in believe in He is going to respond to your prayer. ஆண்டவர் உண்மையாகவே உன்னுடைய ஜெபத்துக்கு மகிமையான காரியம் செய்வார் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் நீ எந்த ஜெபத்தை ஜெபித்த அதை நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். The smoke that raises high but not penetrating darkness, the enemy is not going to worry about this kind of prayer. இந்த இரண்டாவது சொன்னப்பட்ட அந்த விதை எழும்புகிறது, விரோதிகளால் தொடப்படாதபடிக்கு அதை தடை செய்யாதபடிக்கு அந்த புகையானது சற்று மேலே நோக்கி அது போகிறதுமா இருக்கிறது. Because it's not threatened to the power of darkness. ஏன்னா அது பிசாசான எந்த விதத்தில் தடை செய்யப்பட முடியவில்லை. அது வல்லமையுள்ளதா இருக்கிறதுனால அது மேல் நோக்கி போகிறது. But the third type of prayer, you see, this is like the picture. Just imagine, I prepared the picture. It raises high, but it's not reaching in the presence of God. இது மூன்றாவது நான் திரையில காண்பிக்கிறதான இந்த படமானது இது வானத்துக்கு மேலே போகிறது. ஆனா கூட அது மேல் நோக்கி அது போகிறது இல்லை. முழுமையாக அது மேல் நோக்கி போவதில்லை. A deep dark cloud and blanket or ceiling or rock has blocked every prayer. ஆனா இது ஒரு கருப்பு நிறமாக தோன்றினாலும் எல்லாவற்றையும் தடை செய்து எந்த வித காரியங்களும் மேல் நோக்கி போகாதபடிக்கு அது மேலேயே நோட்டுமே அது பறந்து அப்படியே மாயமாய் போய் விடுகிறது. You see, Ephesians 2 says that the prince of the power of the air. I'm not going to read the whole thing. Just interpret this one. The prince of the power of the air. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவைகள் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்தை கேட்டபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளையிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி யாகவும் நடந்து கொண்டீர்கள். And second one is the 1 John 5 verse 19 says that the whole world lies in the power of the evil one. Okay. முதல் 1 John 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. அதை நான் வாசிக்கலாம். ஓகே. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கின்றோம். Even though we are from God, there's no doubt about our position, but nevertheless, the whole world is under the power of the evil one. நாம் தேவனால உண்டாயிருக்கின்றோம், ஆனாலும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். So our job is to penetrate this layer of darkness.
நாம இப்படிப்பட்ட இருளை நம்ம உடைத்து தகர்த்தெறிந்து அதை நோக்கி நம்ம போக வேண்டும். அதைத்தான் நம்முடைய ஜெபம். You see, good prayer will not penetrate. நல்ல ஜெபமானது எந்த ஒரு காரியத்தையும் தடுத்து நிறுத்த முடியாது. அது எல்லாவற்றையும் கிழித்தெழுந்து அது தேவ சமூகத்துல நேராய் போகும். Then, but the third type of prayer is the smoke that filled with fire. மூன்றாவதான ஒரு நெருப்பு, அதாவது ஜெபம் பண்ணுவது, அது புகையோட நெருப்பும் சேர்ந்து வருகிறதான ஒரு நிகழ்வு. And I want to promise you that you can make it happen. நான் ஒன்று உங்களுக்கு நான் சாத்தியம் சொல்கிறேன். இந்த காரியங்களை உங்களால் நிச்சயமா வெற்றி பெற முடியும். You need to purify yourself. You need to consecrate yourself. Deal with the sins. உங்களால நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். உங்கள் பாவ மன்னிப்பிலிருந்து நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். Then, full with faith, pray, seek God, receive prophetic words, and let the Holy Spirit guide you, and you're filled with Logos and Rhema at the same time. நீங்க தேவ சமூகத்துல நீங்கள் ஆவியில நடத்தப்பட்டு ஆண்டவர் கொடுக்கிற அந்த உன்னதமான வசனங்களை பிடித்துக் கொண்டு நீங்கள் தீர்க்கதரிசன வசனமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை முழுவதுமாய் நம்பி விசுவாசிக்க வேண்டும். Be united. Very important. Be united. ஆண்டவரோடு நீங்கள் ஒருமனப்பட வேண்டும். Persistence. ஜெபத்துல உறுதியாக நிற்க வேண்டும். Let me tell you, don't try with big crowd. Try with 2 or 3 pastors or 2 or 3 or 4 person. The easiest way when you start with 3 to 4 person, be united, cleanse yourself, full with faith, share your heart, and united, you will see the difference. நீங்கள் 2 பேராகட்டும் 3 பேராகட்டும் நீங்கள் ஆவியில ஒருமனதாக இணைந்து நீங்கள் ஊக்கமாக ஜெபித்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் சொன்னா உண்மையாகவே நீங்கள் மகிமையான காரியங்கள் ஜெபத்துல நீங்கள் காண்பீர்கள். It's a misconception that more people pray, more power. I don't see that. I see worse. When more people pray, they are all confused. They are all dividing. They are murmuring. They are not going to create any power in the spiritual realm at all. நாம் நினைத்து விடுகிறோம். நிறைய ஜனங்கள் ஜெபம் பண்ணும்போது நிறைய வல்லமை வெளிப்படுகிறது. அந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுன்னு சொல்லி நம்ம தவறுதான ஒரு புரிதலை நம்ம கொள்ளுகிறோம். அப்படி அல்ல. நிறைய ஜனங்க சேர்ந்து ஜெபிக்கும் போது குழப்பங்களும் பிரிவினைகளும் பேதங்களும் வருவதை தவிர அங்க தேவ வல்லமை வெளிப்படாது. ஆனா 3 பேர் 4 பேர் கூடி ஜெபிக்கும் போது தான், ஜெப சிந்தனையோடு ஜெபம் பண்ணும்போது தான் தேவ வல்லமை வெளிப்படும். அப்படிப்பட்ட ஜெபங்களை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறவரா இருக்கிறார். Pastor, I really urge you, be trained and build up an inner circle intercessor. Inner circle that really pure heart, really united with one another, really have faith. Start with that. Only when you have this smaller group of intercessors full with authority and power, then only you think about expanding bigger circle. Build that small circle. Very important. உண்மையாகவே நீங்கள் 2 பேர் 3 பேர் நன்றாக ஜெபிக்கக்கூடியவர்களை தெரிந்து கொண்டு ஊக்கமாக ஜெபிக்கும் போது ஒன்று இணைந்து ஒரே உணர்வோடு ஒரே சிந்தனையோடு நீங்கள் சேர்ந்து ஜெபிப்பீர்கள் என்றால் பெரிய கூட்டம் செய்ய முடியாத காரியங்களை நீங்கள் 2 பேர் 3 பேர் ஜெபிக்கும் போது கர்த்தர் மகிமையா அந்த காரியத்தை செய்வார். You see, this kind of prayer will melt the ceiling like wax. இப்படிப்பட்ட ஜெபங்கள் எப்படிப்பட்ட வானவில் இருக்கிற தடைகளை கூட அதை உருகி போக பண்ணி அதை மெல்ட் பண்ணி உங்கள் ஜெபமானது தேவ சமூகத்தில் நேராக ஆண்டவர் சமூகத்தில் போய்விடும். And the prayer will go through. அந்த ஜெபமானது அநேகரை புறந்தள்ளி எல்லாவற்றை வானவில் இருக்கிற பொல்லாதவர்களை புறந்தள்ளி இங்க இருக்கிற தடைகளை புறந்தள்ளி அது நேர தேவ சமூகத்துக்கே நேர போகும். It's only when this kind of smoke filled with fire can penetrate this principality, the enemy only take notice of you and will attack you. இந்த புகையோடு அந்த நெருப்பும் சேர்ந்து அந்த புகையை நெருப்பும் எப்படி வல்லமையா இருக்கிறதோ அது போல நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எல்லா பொல்லாத ஆவிகள் வானவில் இருக்கிற சேனைகள் எல்லாம் கிழித்து எழுந்து அது நேர சமூகத்துக்கு போய் ஜெபிக்கிற அந்த காரியங்களை அது நிறைவேற்றும் அந்த ஜெபம் வல்லமை உள்ளதாக மாறும். I tell you, the enemy will try to intervene this kind of intercession. நான் சொல்கிறேன், இப்படிப்பட்டதான காரியங்களை பிசாசு உண்மையாகவே தடைகளை கொண்டு வருவதற்கு அவன் எத்தனைக்கிறவனாக இருக்கிறான். They will try to do what? They will try to pull you away from this third level. This third level, not second, this is a third level of intercession. இந்த ஜெபம் மன்றாட்டு ஜெபத்துல மூன்றாவதாக நம்ம சொன்ன அந்த பாயிண்ட்ல
பிசாசானவன் நீ தடைகளை கொண்டு வருவதற்கு அவன் எத்தனைப்பான், குழப்பங்களை கொண்டு வருவதற்கு, தடைகளை கொண்டு வருவதற்கு எத்தனைப்பான், ஆனால் அவனால முடியாது. You see, enemy tactics of attack. First thing, not very spiritual, but it's very simple. Distractions will weaken the prayer power. அதாவது குழப்பங்களும் பலவீனங்களும் நம்முடைய ஜெபத்தை உடைக்கிறதாக இருக்கிறது. First thing, they will use phone call. When you are praying, phone call coming. When you after you take the phone calls, you are not going back to the same level. You are dropping to the lower level. நீங்கள் தொடர்ந்து ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது இடையில ஏதாவது ஒரு போன் கால் வரும்னு நினைத்துக் கொள்ளுங்கள். உடனே அது நம்ம சிந்தனையெல்லாம் அந்த போன் கால் மேல வருகிறது. நம்ம தொடர்ந்து போன்கள் அட்டன் பண்ணும்போது நம்ம பழைய நிலையில இருந்தபடி நிற்கிறது இல்ல. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சிதைந்து விடுகிறது. அந்த கனெக்டிவிட்டி எல்லாம் கட் ஆகிறது. அதனால நம்ம பழையபடி தேவனோடு இணைந்து ஜெபிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. You know, they don't want to waste their effort to destroy you. They just want to distract you so that you cannot continue with that kind of prayer. ஏன் சொன்ன பிசாசு என்ன செய்யறேன்னா, நீங்கள் தொடர்ந்து ஊக்கமாக ஜெபிக்கிறதை தடை நிப்பாட்டி உங்களுக்கு குழப்பத்தை கொண்டு வந்து உங்களுடைய சிந்தனையை வேறு விதத்துல மாற்றி ஒரு சில காரியங்களை ஜெபிக்க கூடாதபடி சில தடைகளை கொண்டு வந்து உங்க ஜெபத்தை அவன் தடை செய்கிறவனாக இருக்கிறான். Sometimes it's baby crying. The mothers cannot focus. You see, you really must understand. Unfocused prayer is not going anywhere. ஒரு சில நேரத்துல இந்த குழந்தை அழுவார்கள். அந்த குழந்தை அழுவதில் எந்த பேரண்ட்ஸும் அதுக்கு அழ நிப்பாட்ட மாட்டார்கள். அது நிமித்தமா உங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ், குழப்பம் வந்து அந்த ஜெபத்தை வந்து நீங்கள் பாதியில் நிறுத்தி விடுகிறதும், சரியாக ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் தள்ளப்படுவீர்கள். You see, it requires sacrifice to get focus. Maybe get your grandmother take care of the baby, release the mother for the full focus prayer, because you need power in prayer. Is not amount. You are looking for quality, it's not quantity of prayer. நீங்கள் இப்படிப்பட்டதான தருணங்களிலே உங்கள் ஜெபமானது மிகவும் ஊக்கமாக நீங்கள் ஜெபித்து இப்படிப்பட்ட தடைகளை நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறது என்பது விஷயம் அல்ல, நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள் என்பது தான் உங்களுக்கு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. One of the best thing why we say fasting is the best, because sometimes you don't have the determination. You just halfway, you want to eat something, make a coffee, you just lost that focus. இத உபவாசமா இருந்து ஜெபிக்கிறது ரொம்ப நல்ல வழி உள்ள ஒரு ஜெபம். ஏன்னு சொன்னா நீங்கள் இது சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த சிந்தனை உங்களுக்குள் இருக்கிறதுல அதெல்லாம் சிந்தனையெல்லாம் ஒரு இடத்துல வைத்து விட்டு நீங்கள் தேவனோட குறியா நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீர்கள். I know in India, many pastors, they won't bring tumbler or bottle with them like me. You see, they will always go to behind and take a cup and drink from that container and come back to pray. நிறைய ஊழியக்காரர்கள் நான் வச்சிருக்கிறது போல இது மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சிருப்பார்கள். அப்பப்போ போயிட்டு அந்த தண்ணி எடுத்து அவங்க குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. You see, those distractions, still distraction. அப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் ஒரு பெரிய தடையாகவே நம்ம ஜெபிக்கிறதுக்கு பெரிய தடை கற்களாகவே இருந்து விடுகிறது. That solid 2 or 3 hours of prayer, you must deal with intercession, deal with this distraction, because that is a power moment where you are making whole on the top. இந்த 2 மணி நேரம் அல்ல 3 மணி நேரம் ஜெபிக்கிறது, முழு சிந்தனையோடு ஜெபிக்கிறது என்பது மிக முக்கியம். ஏன் சொன்னா உங்கள் ஜெபமானது வானமண்டல இருக்கிற அந்த எல்லாவற்றையும் தொலைத்து அதை அந்த ஜெபமானது ஆண்டவர் சமூகத்தில் எட்டுகிற வரைக்கும் அதை அப்படியே ஜெப சிந்தனையை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போகிறது ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும். Focus. Persistent prayer is unstoppable. முழுவதுமாக செயல்படுங்கள். முழு எண்ணத்தோடு முழு சிந்தனையோடு நீங்கள் செயல்படுங்கள். Your prayer meeting will be powerful is when you are very focused. எப்படி நீ முழு மனதோடு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தான் உங்கள் ஜெபங்களும் வல்லமை உள்ளதாக மாறுகிறது. Those religious prayer, let's this prayer, that prayer, you arrange everyone prayer, everyone just tell the story, make testimony, looks the meeting nice and funny and like warm, but powerless sometimes. நீங்கள் நம்ம சபையில என்ன செய்கிறோம், நிறைய இடத்துல சாட்சி சொல்கிறோம், பாடலை பாடுகிறோம், இது பண்றோம் அது பண்றோம். இது எல்லாம் நம்முடைய சிந்தனையை கலைத்து விடுகிறதா இருக்கிறது. ஆனா நம்ம செபிக்கிற நோக்கத்தை மறந்து விட்டு நம்ம இது பாக்குறது நல்லதா இருக்கும், அருமையா தான் இருக்கும், பட் ஆனா இதுல வல்லமை இருக்காது.
எப்போது நம்ம ஊக்கமாக ஜெபித்து ஆண்டவரே சிந்தனையோடு ஜெபிக்கிறோமோ அப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் தேவ சமூகத்துல போய் எட்டுகிறதாக இருக்கிறது. 20 years ago, South Korea is and 30 years ago in China, 20 years ago in South Korea, very famous is morning prayer, 5 o'clock morning, 6 o'clock morning. They come and pray relentlessly. அதாவது 30 வருடங்கள் முன்பாக சைனாவிலும் 20 வருடங்கள் முன்பாக சவுத் கொரியாவிலும் இப்படிப்பட்ட ஜெபங்கள் மிகவும் ஊக்கமா இருந்தது. காலையில வந்து ஜெபம் பண்ணுவார்கள். அந்த ஜெபம் வந்து மிகுந்த ஒரு வல்லமையா இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். There are many, especially the more freer nations like South Korea. They have midnight prayer, watch night prayer. They have prayer mountain. அங்க நடுராத்திரி ஜெபம், முழு இரவு ஜெபம், மலை ஜெபம் சொல்லி இப்படிப்பட்ட ஜெபத்துல மிகவும் ஊக்கமாக ஐக்கியமாக அந்த தேசத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். And revival hits South Korea. உண்மையாக இப்படி ஜெபிக்கிறது மாதிரி ஒரு எழுப்புதல் தேசத்தை தொட்டது. But slowly they lost their fire. ஆனா இன்றைக்கு அது கொஞ்சமா அந்த வல்லமையை அவர்கள் இழந்து வருகிறார்கள். The younger generation comes up and they don't go and pray. அந்த இளைய சமுதாயம் வாலிபர்கள் இன்றைக்கு சபைக்கு போவதில்லை, தேவனை ஆராதிப்பதில்லை. So they heard their revival in Africa. அதே போல ஆப்பிரிக்கா தேசத்தில் இப்படிப்பட்ட எழுப்புதல் வந்தது. And they went to Africa. You know what they see? ஆப்பிரிக்காவுக்கு போய் என்ன பார்த்தாங்க தெரியுங்களா? The same thing happened in South Korea in 20 years ago. The morning prayer, midnight prayer, prayer mountain, relentless prayer, focused prayer, crying prayer, shouting prayer, because they are very focused, persistent prayer. They transform the nations. இன்னைக்கு அந்த சபையில அநேக விதமான எழுப்புதல் ஜெபங்கள், மலை ஜெபங்கள், தனிப்பட்ட ஜெபங்கள், கால ஜெபங்கள், இப்படிப்பட்ட ஜெப சிந்தனையோடு அவங்க ஜெபித்தது நிமித்தமாக ஒரு பெரிய எழுப்புதல் அந்த தேசத்தில் அவர் நிச்சயமாய் கண்டார்கள். I went to some of your prayer house, the prayer house in India. They have the DNA. I really want to say, you have the capability to do what South Korea was doing in the past, and what is the African churches is doing now. I believe that India can come to a place to have this kind of persistent and prevailing prayer. உண்மையாகவே சவுத் கொரியாவில் எப்படி அந்த ஜனங்கள் ஜெப சிந்தனையோடு செயல்பட்டார்கள், ஆப்பிரிக்க தேசத்தில் எப்படி இன்னைக்கு ஜெபத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், இப்படிப்பட்ட நிலை உண்மையாகவே இந்தியா தேசத்தில் கூட இப்படிப்பட்ட எழுப்புதல் கண்டிப்பா வரும். And creates an open heavens for your nation. நீங்கள் திறந்த வெளி ஜெபிக்கிறதுமாக பரலோகத்தையே நீங்கள் அசைந்து நீங்கள் அப்படிப்பட்ட ஜெபங்களை உங்களால் ஜெபிக்க முடியும். And second things, the enemy always try to target our weaknesses. பிசாசானவன் நம்மை பலவீனப்படுத்தும்படி நிறைய அம்புக்குறிகளை விடுக்கிறவனாக இருக்கிறான். The enemy study you. You study Bible, but they study you. பிசாசை, அதாவது நம்ம வேதத்தை படிக்கிறோம், வாசிக்கிறோம், ஆனா இன்னைக்கு பிசாசு நம்மை வாசிக்கிறார், நம்மை படிக்கிறார். They study what you look at your computer. They study you how you handle your wife, how you handle your child, how you handle money. They study your weakness. நீ பிசாசானவன் மனைவி இடத்துல எப்படி இருக்கிறா, நீ கம்ப்யூட்டர் முன்னாடி எப்படி நீ இருக்கிறா, இதெல்லாம் அவன் கவனித்து உற்று பார்க்கிறவனாக இன்றைக்கு பிசாசு நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான். And none of your weakness is going to run away from the radar. உங்களுடைய அதாவது தவறுகள் எப்படியும் மறைக்கப்படுவதில்லை. They will target you. They will find your loophole. They will study your family to bring you down because you are praying Christians. நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள், எப்படி நீங்கள் நடைமுறையில் இருக்கிறீர்கள் சொல்லி இதெல்லாம் திட்டவட்டமாக பயின்று அவன் கீழே தள்ளுவதற்கு நோக்கமாக நம்ம கீழே தள்ளுவதிலே அவன் குறியா இருக்கிறான். So every day you need to pray, God, send your angel. God, Holy Spirit, help me to put on the full armor of God when you are praying. நீங்கள் எப்படி நீங்கள் தேவனுடைய ஜெபத்தை ஜெபிக்கிறீர்கள், ஆண்டவரே எனக்கு உங்களுடைய வல்லமை, கர்த்தத்துவம், வல்லமை, மகிமை என்பதை இறங்க சொல்லி எல்லா விதத்திலும் நீங்கள் ஜெபித்து உங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். So the enemies use distractions. The enemy find your loophole, your weaknesses. பிசாசு உங்களுடைய நிலைகளை அவன் அறிகிறான். உங்களுடைய எதுல நீங்க வீக்னஸா இருக்கிறீங்களோ அதை அவன் பயன்படுத்தி அவன் காரியங்களை நடத்துகிறவனாக இருக்கிறார். So remember what I say. You need to
deal with distractions. You need to deal with your weakness, your sin. நீங்கள் இவை எல்லாவற்றிலிருந்து நீங்கள் உங்களை மேற்கொண்டு நீங்கள் ஜெயித்தாக வேண்டும். The only thing you must really comes to a point is to open this heaven, and you can do it, and you really can do it. நீங்கள் உண்மையாகவே பரலோகத்தையே திறப்ப வழியாக்கி எல்லா தடைகளை உடைத்தெறிந்து நீங்கள் நேர பரலோகத்துக்கு போகிற போல உங்களுடைய ஜெபங்களை மாற்ற வேண்டும். உங்களுடைய நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். First type of prayer is like smoke disappear when the wind blow. முதலாவது ஜெபமானது ஒரு புகை போல இங்கங்கமாய் அலைந்து தெரிகிற ஒரு புகை போல இருந்தது. Second type of prayer is when you pray, the wind, the smoke is there, but it's not penetrating. அதாவது இரண்டாவது ஜெபம் வந்து அதுல புகை இருந்தது, ஆனா கூட எல்லாரும் தடைத்து எரிந்து போகாத ஒரு சூழ்நிலை, தடையில தடைப்பட்டிருக்கிற ஒரு நிலையில அந்த புகை இருந்தது. Because you don't have enough faith for that. ஏன்னா உங்களுக்கு சரியான ஒரு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, அதனாலதான் அது கிழித்தெழுந்து மேக போகவில்லை. But the third one, you really work hard, you really pray, you repent, you deal with your heart, you deal with your faith, you have logos, you have rhema, you united with one another, you persistence, and you prevail, and you open heavens. நீங்கள் மூன்றாவதாக நீங்கள் ஜெப சிந்தனையோடு உங்களை தாழ்த்தி உங்களை விரும்பப்படுத்திக் கொண்டு மேட்டிமை எண்ணங்களை விட்டுட்டு நீங்கள் ஊக்கத்தோடு ஜெபிக்க நிமித்தமாக இந்த மூன்றாவது ஜெபம் எல்லாவற்றையும் உடை தெரிந்து அதுக்கு பரலோகத்துக்கு நேராய் போகிற ஒரு ஜெபமாய் மாறுகிறது. I pray that God will do great things in the midst of us. ஆண்டவர் தேவன் தாமே நம்ம மத்தியில மகிமையான காரியங்களை தேவன் செய்வாராக. And you need this kind of prayer even after the elections, regardless of the result. You need this prayer to continue open heavens for India. நீங்கள் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவும் பரலோகம் திறக்கப்படுவதற்காகவும் இந்த ஜெப தேர்தல் நாட்கள் மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஊழியத்துல உங்கள் ஜெபத்துல நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம். Heavenly Father, we come before you. பரலோக தகப்பனே, உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். Let your spirit come and minister to us. ஆண்டவரே, உங்களுடைய வல்லமைகள் மத்தியில வந்து அது ஊழியம் செய்யட்டும். That our prayer really come before your throne. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபமானது உங்களுடைய சமூகத்துல வந்து ஏற்றட்டும். That the Holy Spirit you change and ministers every pastors, that we have that determination that we are able to build up the strong inner circle in our prayer. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஜெபங்களிலே நாங்கள் வல்லமையாய் செயல்பட்டு இப்படிப்பட்டதான ஒரு மகிமையில் ஊழியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். So I pray as the nations needs through intercessions, Lord, I pray that everyone, each and every one of us will able to stand for your purpose. ஆண்டவரே, நாங்கள் இணைந்திருக்கிறவங்க எல்லாம் ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவ திட்டங்கள் எங்கள் தேசத்தில் நிறைவேற்றப்படும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். Thank you, Lord. In the mighty name of Jesus Christ, Lord, we pray. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Amen. Amen. ஆமென்.